ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா, என்ன வேணா வந்து பார்த்தா கேட்பாருங்க. அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இல்ல ஃபுல் ப்ரிப்பேர்டா கையில வச்சுக்கணும். அப்படி வச்சிருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தரவா அடிச்சு நொறுக்க முடியும். ஸோ அதனால தான் பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். இப்ப இப்ப ஏன்னா நான் நான் இதுவரைக்கும் யார்ட்டயும் ஏமாந்தது இல்லைங்க. இந்த கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணதுல நான் ஏமாந்தது இல்ல. அப்ப ஏன்னா இப்ப நான் நான் ஏன் இந்த சொல்றேன்னா, நான் Instaல, Facebookல நான் நெறைய இது பார்க்குறேங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, இது மாரி எக்ஸ்போர்ட் கிளாஸஸ் அது மாரிலாம் நெறைய ஆட்ஸ்லாம் வரும். அதுல பார்க்கும்போதுங்க, இது மாரி ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் ஒன் டேல வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆகுறது எப்படி? அது மாரிலாம் நெறைய இது நெறைய இது அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அத பார்க்கும்போது நிஜமாங்க, நான் அந்த பிரைசிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பின்னாடி செம்ம காமெடியா இருக்கும். அது அது பார்க்கவே சிரிப்பா இருக்கும். உன்னது ஒன் டேல பிரைசிங் கண்டுபிடிக்கிறதா? எங்க பிரைசிங் கிளாஸ்லங்க ஒரு 3 நாள் அப்படியே மண்டைய போட்டு ரொம்ப கொத்த கொத்தன்னு ஆயிடுச்சுங்க. மத்தபடி ஏன்னா அவ்ளோ கொத்த கொத்தன்னு ஆயிடுச்சுன்னா, அதுல ஒண்ணும் நம்ம பிரைசிங்ன்றது அல்ஜீப்ரா அந்த மாரிலாம் இல்லைங்க. வெறும் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், டிவைட் இது மாரி தான். ஒரு நார்மல் மேத்ஸ் தான். ஆனா அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விதம் இருக்கு. அதுதான் நம்ம பிரைசிங் கிளாஸ்ல அது வெயிட்டே. ஒரு நாள்ல யோசிச்சுட்டு, ஒரு வாரம் படிச்சுட்டு, ஒரு மாசத்திலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் எக்ஸ்போர்ட்குள்ள வந்துராதீங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இழக்க நேரிடும்.